அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வலம் வருகிறார். 13ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் புனர்பூஷம், விசாகம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அதில் அவரது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் மிகவும் பலம் பெறுகிறாருங்க. அது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக விரைவில் 4ஆம் பாதத்தில் அதிசார பயிற்சியாக உச்சமும் பெற போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இனிமேல்தான் சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தனஸ்தானத்தில் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய தருணமாகவும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாகவும் இந்த வேளையை ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 6, 8 மற்றும் 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் தோஷங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். ஆன்மீக சிந்தனையும் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைப்பதோடு நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் பெறக்கூடிய ராசியாக உறுதியாகவே ரிஷபராசி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் வலம் வருவதோடு அவரது சொந்த நட்சத்திரத்தில் நுழைந்திருப்பதால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் வியக்கத்தக்க வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் குருவிற்கு உரிய நாளான வியாழக்கிழமையில் மதியம் 2 மணிக்குள் ஏதேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அப்படி செய்வதால் இனிமேல் சிறப்பான தரமான சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும். உலகளாவிய சிந்தனை என்பது அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சிந்தனை வளம் பெறும். அது மட்டுமல்லாது சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் கிடைக்குங்க. திறன் மேம்படுவதோடு மட்டுமல்லாது நம்பிக்கையுடன் அனைத்து வகையான பணிகளையும் செயல்படுத்துவதால் எளிதில் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அற்புதமான யோகத்தை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குரு என்றால் ஆசிரியர், ஞானத்தை வழங்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். நம்மளுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட சிரமம் நிறைந்த தருணமாக இருந்தாலும் ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் செயல்பட்டு அந்த சிரமங்களை களைந்து மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நுட்பமான ஆற்றலை கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில தொழில்நுட்பங்களை நன்கு கற்றறிவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல செல்வம், பெயர், புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய திறமைக்கு உரிய அதிக நன்மை கிடைப்பதோடு மட்டுமல்லாது உரிய அங்கீகாரம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மீள முடியாத பிரச்சனை என்பது எதுவும் இல்லை. அந்த வகையில் மீளா துயரில் பல்வேறு வகையில இதிலிருந்து வெளிவரவே முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு பகவான் மீள முடியாத பிரச்சனைகளை கூட தீர்வு காண செய்து அதிலிருந்து
வெளிவரக்கூடிய ஆற்றலை வலுவாக அள்ளி கொடுக்கிறார். தொழில் செய்து வருபவர்கள், வணிகம் செய்து வருபவர்கள், வியாபாரிகள் போன்றவர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் நுழைந்திருப்பதால் கூடுதல் லாபம் உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். உங்களுடைய கடின உழைப்பிற்கு இதுவரை பலன் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கப்பட்டு இருந்த சூழலில் உறுதியாகவே குரு பகவானின் அமைப்பால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை வலுவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் தான் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. நிலுவையில் கிடந்த பல பணிகளை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய தருணமாகவும், மந்தமாக இருந்த பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது நிதிநிலைகளை சரி செய்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இந்த தருணத்தில் சிறப்பாக விட்டு கொடுத்து இல்வாழ்க்கையை இனிமை நிறைந்தவையாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதனால் குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதால் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாது தொழில் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. நீதிமன்ற வழக்குகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். தனது சொந்த ராசியில் பலம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல்நல பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். குறிப்பாக எந்த ஒரு மிக பெரிய கடினமான சவால் நிறைந்த தருணமாக இருந்தாலும் பொய் பேசாத பண்புடன் ஒழுக்கத்துடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுடைய நேர்மையான குணத்திற்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான உயர்வையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எனவே நன்மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த விஷயங்களிலும் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் அனுபவ அறிவு மற்றும் கல்வி அறிவு என ஞானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் குரு பகவான் இந்த தருணத்தில் சிறப்பான அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. எனவே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேலை மாறுதல், தொழில் மாறுதல் என சில மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் கூட அவை எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இரண்டும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு தருணமாக குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் அமையும். நேர்மையுடனும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஒழுக்கமாக கண்ணியம் கட்டுப்பாடு என்று செயல்படக்கூடிய உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக குருவின் அமைப்பால் உயர்வை நோக்கி சந்திக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது அதிகாரம் செலுத்தாமல் அன்பால் பல காரியங்களை சாதிக்கும் ஆற்றல் இந்த தருணத்தில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதோடு சற்று ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. அரசு துறை அல்லது தனியார் துறை எதில் பணியாற்றினாலும் உயர்ந்த வேலை வாய்ப்பும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்தக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் வலுவாகவே கிடைக்க போகிறது. ரிசர்வராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகுவதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல வளர்ச்சிக்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு. எனவே தவறவிடாமல் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.